ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலையில் 1000 ரூபாய் கெஸ்ட் ஹவுஸில் என்னெல்லாம் அப்டேட்ஸ் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க என்பதை பற்றி பார்க்கலாம். நாங்கள் ரீசெண்டாக திருமலைக்கு போயிருந்த சமயத்தில் நந்தகம் கெஸ்ட் ஹவுஸில் எங்களுக்கு ரூம் அலாட் ஆகியிருந்துச்சு. நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடியே இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல் ஏர்லி மார்னிங்லேருந்து மிட் நைட் வரைக்குமே இருக்குது. காஃபி, டீ, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஃப்ரெஷ் ஜூஸ்னு எல்லாமே நமக்கு இந்த ஹோட்டலில் கிடைக்கும். ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்துச்சு, ஃபுட்டும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈவினிங் காஃபி, டீ, டின்னர், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம். இதற்கு முன்னாடி இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக கார் பார்க்கிங் தான் இருந்துச்சு. இப்போது கார் பார்க்கிங்கை கொஞ்சம் ஒதுக்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கும் தாராளமாகவே இடம் இருக்குது. நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் ஆல்ரெடி நாங்கள் நிறைய முறை வந்திருக்கோம். இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு நந்தகம் கெஸ்ட் ஹவுஸில் ரூம் கிடச்சிருக்கு. இங்கே என்னெல்லாம் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நந்தகம் கெஸ்ட் ஹவுஸில் எல்லா ஃப்ளோர்ஸ்லேயுமே வாட்டர் டிஸ்பென்சர் இருக்கும். ஸோ அங்கேருந்தே நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. இந்த பில்டிங்கினுடைய பேஸ்மெண்ட்லேயே கல்யாணக்கட்டா முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடமும் இருக்குது. இந்த முறை எங்களுக்கு 4th ஃப்ளோரில் ரூம் அலாட் ஆகியிருந்துச்சு. நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பக்கத்தில் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் அங்கே எங்களுக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு. ரூமுக்குள்ளே வந்ததுமே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி நந்தகம் கெஸ்ட் ஹவுஸில் ரூமில் ஒரே ஒரு டபுள் காட் இருக்கும். அந்த டபுள் காட்டும் ஸ்டீல் காட்டாக இருக்கும். பட் அப்போவே மேட்ரஸ் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போது அந்த ஸ்டீல் காட்டுக்கு பதிலாக உடன் காட், டபுள் காட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. மேட்ரஸ் எப்பவும் போல் அதே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு சிங்கிள் உடன் காட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வீடியோவில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த 2 சிங்கிள் குஷன் சோஃபாஸ் அப்போ இருக்காது. ஆர்டினரியாக எல்லா ரூம்ஸில் இருக்க மாதிரியே நல்ல ஒரு பிவிசி சேர்ஸ், 2 பிவிசி சேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த குஷன் சோஃபாஸ் ரொம்ப லக்ஸூரியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. இப்போ நல்ல பெரிய குவாலிட்டியான உடன் டீப்பாயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ டீப்பாய் எல்லாம் இருக்காது. அதே போல் ஹாலில் பெரிய ட்ரெஸ்ஸிங் மிரர் மாட்டியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் அப்போ இருக்காது. இப்போது இந்த ட்ரெஸ்ஸிங் மிரரும் மாட்டியிருக்காங்க. முன்னாடி எப்படி இருக்கும்னா வாஷ்பேஷன் மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன மிரர் மட்டும்தான் இருக்கும். அதே போல் சீலிங் ஃபேன் ஒரு ஃபேன் தான் இருக்கும். இப்போ அதுவுமே 2 ஃபேன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் போர்டும் முன்னாடி 2 இருக்கும், இப்போ 3 இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாலாம் எக்ஸாக்டாக அதே போல் தான் இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம், பாத்ரூமும் அதே போல் தான் இருந்துச்சு. நந்தகம் கெஸ்ட் ஹவுஸில் சொல்லவே வேண்டாம், எப்போவுமே ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூம் ரொம்ப நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய பக்கெட்ஸ், மக்ஸ் எல்லாமே எப்போ போனாலும் புதுசாக இருக்கிற மாதிரியே நமக்கு இருக்கும். அதை ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுவாங்களோ என்னவோ தெரியல, அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே நமக்கு இந்தியன் கிளாசெட், வெஸ்டர்ன் கிளாசெட் ரெண்டுமே அவைலபிளாக அப்பவும் இருந்துச்சு, இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபெசிலிட்டி இருக்கும், கெய்சர் ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஸோ 24 hours நமக்கு ரூம்லேயே ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும். நந்தகம் கெஸ்ட் ஹவுஸை ஒட்டி இருக்கக்கூடிய அடுத்த பில்டிங் வகுலாதேவி கெஸ்ட் ஹவுஸ். மோஸ்ட்லி ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு எல்லாருக்குமே அங்கே தான் ரூம் அலாட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் நம்ம 2க்கு மேற்பட்டவர்களுக்கு விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கோம்னா அங்கே தான் நமக்கு ரூம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஆரம்பத்திலிருந்தே இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே, இந்த எக்ஸ்ட்ரா சிங்கிள் காட், உட்டன் காட், டீபாய், அதற்கப்புறம் குஷன் சோஃபாஸ், இது எல்லாமே ஆரம்பத்திலிருந்தே அங்கே இருக்கும். பட் நந்தகமில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்தது கிடையாது. மோஸ்ட்லி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் வகுலாதேவி கெஸ்ட் ஹவுஸில் ரூம் கொடுப்பாங்க. ரொம்ப ரேராக யாராவது வரல, இல்லை ரூம் அவைலபிளாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் ஜென்ரல் டிவோட்டிஸுக்கு அங்கே ரூம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வகுலாதேவி கெஸ்ட் ஹவுஸில் ஆரம்பத்தில் இருந்தே இருந்துச்சு. ஸோ வகுலாதேவி கெஸ்ட் ஹவுஸில் இருந்த அதே ஃபெசிலிட்டிஸ் இப்போது நந்தகம் கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூமில் தாராளமாக நம்ம 6 பேர் வரைக்கும் கூட ஸ்டே பண்ணலாம். நமக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 6க்கு மேற்பட்டவர்கள் கூட இந்த ரூமில் ஸ்டே பண்ணலாம். இந்த ரூமினுடைய ரெண்ட் 1000 rupees, காஷன் டெபாசிட்டும் 1000 rupees பே பண்ணணும். ஸோ டோட்டலி 2000 பே பண்ணி இந்த ரூம் நம்ம புக் பண்ணிக்கலாம். நம்ம ரூம் வெக்கேட் பண்ண நாளில் இருந்து 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே அந்த காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். டிடிடி ரூம்ஸ் எதுவாக இருந்தாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரெண்ட் அமௌண்ட் எல்லா ரூம்ஸுமே 24 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் அலாட் பண்ணுவாங்க. அதற்கு மேற்பட்டு ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு டே நீங்கள் ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்குற டிடிடி அஃபிஷியல் கிட்ட எங்களுக்கு ஒரு நாள் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரூம் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்களே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்மக்கிட்ட ஓரலாகவோ நம்முடைய ரூம் ஸ்லிப்லேயோ அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் ரூம் எக்ஸ்டென்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ரொசீஜர். எந்த ரூமாக இருந்தாலும் மேக்ஸிமம் 2 days மட்டும்தான் நம்ம ஸ்டே பண்ண முடியும்.
3rd டே எந்த ரூமாக இருந்தாலும் நம்ம வெக்கேட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வெக்கேட் பண்ணாமல் வெளியே போயிருந்தாலும் அவங்க இன்னொரு லாக் போட்டு அந்த ரூமை லாக் பண்ணிவிடுவாங்க. அதற்கப்புறம் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ண பிறகு தான் அவங்க லாக் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 3rd டே எங்கேயுமே எக்ஸ்டென்ஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ 2 டேஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் எந்த ரூமாக இருந்தாலும் நம்ம ஸ்டே பண்ண முடியும். சப்போஸ் 1 டே எக்ஸ்டென்ஷன் எடுத்து நம்ம அந்த ரூமில் ஸ்டே பண்ணுறோம்னா அதற்குரிய ரூம் ரெண்ட் நம்முடைய காஷன் டெபாசிட்லேயே கழிச்சிருவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.